சேமியா கிச்சடி, பூரி, இட்லி, மஷ்ரூம் கிரேவி. என்னம்மா வித்த காமிக்கிறேன், மூக்கிலே ஒன்று போடவா அப்படின்னு. சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கடை நிறைய இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் பாப்கார்னு, பஞ்சு மிட்டாயி அப்படின்ட்டு நிறைய இருக்குது ஷாப்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பிரிண்ட் அவுட்காக A4 கலர் ஒரு சைடுக்கு வந்து ₹1, பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு 0.3. இது வந்து ₹20. இதுவும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. சரி இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி வந்து ₹25. இப்போ வந்து வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். எனக்கு வந்து ஒரு டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். கத்தாரில் எங்களோட ஒரு நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டே விளாகோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த சைட் ஷாப் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. ஸோ நாங்கள் வந்துட்டு முன்னாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இது வந்துட்டு பார்க்கலாம் எப்படி இருந்துச்சு என்னன்ட்டு. அது பார்க்குறப்ப எங்களுக்கே எல்லாமே ஒன்று ஒன்றா ஆச்சரியமாக இருந்ததுங்க. இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனல் முதல்ல பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. காலையில் ஏஞ்சி என்ன பண்ண போகிறீங்க? யாருக்கு? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா? சரி வாங்க நம்ம கார்டன் க்ளீன் பண்ணுவோமா? அம்மா தொட்டியெல்லாம் எடுத்து தரேன், நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்களா? வந்து கப்புங்க, எம்டி கப்பு. ஒரு சிலதெல்லாம் நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம செடி வாங்கினோன்னா வரும் இல்லையா, அந்த கப்பு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, சின்னதாக அந்த தக்காளி நாற்றுலாம் வைக்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கப்பில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் நம்ம பெரிய தொட்டியில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் எடுத்து ஓரமாக வைக்கணும், விளையாடக்கூடாது. ஓய் நண்டு, ஓரமாக வைங்க. சிமெண்ட் தொட்டிங்க, இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இது ஆக்சுவலாக இண்டோர் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த சிமெண்ட் பாட் வந்து நாங்களே பண்ணது. இதில் ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு ஹோல் போடலாமேன்னு போட்டோம், அது கொஞ்சம் பெரிய ஹோலாகவே ஆயிடுச்சு. இதுக்கு கலர் பண்ணி நம்ம அடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளார பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வேலையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிமெண்ட் தொட்டியை எடுத்து வெளில வச்சுப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். இதில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன். ஜீவிதாவை நானும் தான் சொல்ல போகிறோம். நான் வந்து அரிசி உப்புமாவை செஞ்சேங்க. நெக்ஸ்ட் நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கேசரி, ரவா கிச்சடி, ஐயோ சாரி சேமியா கிச்சடி, சாரி சேமியா கிச்சடி, பூரி, இட்லி, மஷ்ரூம் கிரேவி யார் செஞ்சுருப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து சாம்பார் வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டைல் வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? ஆமாம், இங்கே ஒரு சாம்பார் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். நீங்களும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வக்ரா சூக்கில் வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட் வந்து போயிருந்தோங்க. புதுசான ஒரு பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம், நல்லா இருந்துச்சு. அதை தான் வந்துட்டு இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. அங்கே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் அங்கே ப்ளே ஏரியா மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அந்த சைட்லாம் போனது கிடையாது. ஸோ அந்த அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். அங்கே என்னெல்லாம் பார்த்து ரசித்தோம், ஆச்சரியப்பட்டோன்னு பார்க்கலாம். ஃபுல்லாமே வந்து பேர்ட்ஸ் மார்க்கெட் தாங்க. ஸோ பேர்ட்ஸ்க்கு தேவையானது எல்லாமே இங்கே கிடைக்கும். அதுங்க விளையாடுறது ப்ளஸ் அதுக்கான ஃபுட்டு, அது மாதிரி நிறைய ஒன்று வித்தியாசமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கூண்டெல்லாம் வச்சுருக்காங்க. அது பாரு, அது எகிரி போய் அது மேலே குதிக்க போகுது, தூரம் போயிரு. அப்படியே உங்க ஃபேஸ் கிட்ட கொண்டு போங்க. ஹாய், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காங்க. சலாம் அலைக்கும் சொல்லுவாங்க. இது என்னம்மா வித்த காமிக்கிறேன், மூக்கிலே ஒன்று போடவா அப்படின்னு. இந்த கிளி வந்து ரெட் கலர் கிளி. இது வந்து 12,000 ₹12,000. இது வந்து ₹4,000 எல்லோ கலர் கிளி. கியூட்டாக இருக்குது எல்லாமே. ஏய் போகக்கூடாது. இன்னும் ஃபுல் ஒயிட் கலரில் இருக்குது, அழகாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. இது எவ்வளோண்ணா? இது ₹5,000. அது 4,000. ஓ உடும்பு விற்கிறாங்களா? 2,500 கடிக்கும். விசாகண்ணி கை காமிடா, அத்தை பயப்படுறா. வந்து பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கான வீடு கூடுன்னு என்னென்னோ வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. குட்டி இதுக்காக சரலக்கா. ஆஹா
இந்த குட்டி பறவைக்காண்டி செரலாக் மாதிரி அங்கே இதெல்லாம் குட்டி போட்டுப்பா கோழி குஞ்சு. அது வந்து இன்குபேட்டர் மாதிரி பண்ணியிருக்கீங்க இல்லைன்னா இது ஃபுல்லாக அந்த குருவியெல்லாம் விளையாடுற ஐட்டமாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களா. ஒன்று ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கு. இது ஃபுல்லாக பூனைக்கு வந்து பேம்பஸ் இருக்கு அங்கே. அதில் என்னென்ன இருக்கு? ஆஹா, இந்தியன் பேரட், ப்ளூ பேரட் எல்லாம் இருக்கா. ஆனால் எல்லாம் தூங்குறாங்க போல். இப்போ தான் பிறந்திருக்காண்ணா? ஆஹா, 20 டேஸ் ஆகிருக்காங்க. இன்குபேட்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க லைட் போட்டு. பூனைக்குட்டிக்கான டாய்ஸ் ஆங்க. ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. இந்த ஷாப் பேர் வந்து இதுதாங்க, சீக்காவா? ஓகே, இந்த ஷாப்பில் தான் வச்சுருக்காங்க. இந்த அண்ணா வந்து ஷாப்பில் இருக்காங்க. என்னன்னா முசோனியா? ஹாய். ஹாம்ஸ்டர் எலிக்குட்டிலாம் இருக்குது. எல்லாமே எல்லாம் சேர்ந்து விளாண்டுட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்க. இது எவ்வளோண்ணா எலிக்குட்டி? இது எவ்வளோ? ஹாம்ஸ்டர் எவ்வளோ? 40 ரியால் ஒன்று. டார்டாய்ஸ் எவ்வளோண்ணா? இது எவ்வளோ ஒன்று? ஓ, குட்டி 30 ரியாலாங்க, பெருசு வந்து 500 ரியாலாண்ணா? ஆஹா, வாங்கிடலாம். அச்சு இங்கே பாரு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்ல ப்ளூ கலரில் இருக்குது, ஸ்கை ப்ளூ கலரில் அழகாக இருக்குது. நீ போட்டுக்க ட்ரெஸ் கலர்லேயே வச்சிருக்கு பாரு, அதுவும் பிங்க் கலரில் க்யூட்டாக இருக்கு. சாக்லேட் கேளு அதுக்கிட்ட. அது சாக்லேட் கேட்டனா கொத்தி விட்ருவோம் அண்ணையா. குட்டி டாட்டாய்ஸ் எதுவும் தொடக்கூடாது தங்கம். இவ்வளோ கோவமாக கத்திட்டு இருக்காங்க எல்லாரும். செம்ம டென்ஷனாக இருக்காங்க போல. அதோட இந்த வெள்ளை கலர் பாருங்களேன், பயப்படுது நம்மளை பார்த்ததும். என்ன வேணும்? என்ன வேணும் தங்கம்? ஒன்றுத்துக்கும் ஒரு மார்க்கெட் இருக்குங்க. பேர்ட்ஸ் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைஸ் மார்க்கெட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. சைடெல்லாம் நம்ம வந்ததே இல்லைங்க. இப்போ தான் நாங்கள் வந்தோம். இந்த குட்டீஸ்க்கு பசிக்குதுன்ட்டாங்க, அதனால் வந்தோம். வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட்டையும் சாப்பிட்டு இப்போ மறுபடியும் எல்லாம் விளையாட போகிறாங்க. சைடு எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பாட்டு கடை நிறையா இருக்குங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் பாப்கார்னு, பஞ்சு மிட்டாயி அப்படின்ட்டு நிறையா இருக்குது ஷாப்ஸு. நாங்கள் இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு தாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்காக தான் போகிறோம். லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தனியாக தான் போயிருந்தேன். இவங்க எல்லாம் காரில் உட்காந்துருந்தாங்க. பட் இந்த தடவை இவங்களை வந்து கூப்பிட போகிறேன். இப்போ நம்ம நியர்பை ஸ்டூடியோக்கு வந்து ரீச் ஆக போகிறோம். எதுக்காக அப்படின்னா, அவர் எல்லாமே ஹிந்தியில் சொன்னார். எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியும். அதனால இங்கிலீஷ் கேட்டேன்னா அவர் இல்லை தெரியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அந்த லெஃப்ட்டு ரைட்டு அந்த கொஞ்சம் கழுத்தை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அவர் சொல்ல எனக்கு சுத்தமாகவே புரியவே இல்லை. அதனால் அப்புறம் போன தடவை இவர் தான் வந்துட்டு நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதனால் இந்த தடவை எல்லாரையும் சேர்த்து உள்ளார கூப்பிட்டு போயிடணும். இது தாங்க நம்ம ஸ்டூடியோ. நீங்கள் நியர்பை இங்கே எஸ்தானில் இருக்கீங்க அப்படின்னா வக்ரா வரைக்கும்லாம் போக தேவையில்லை. ஜஸ்ட் இந்த குலூத் ஃபார்மசி இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இருக்குது. இதை பாருங்க, அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்க பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே டைமிங் என்ன, எவ்வளோ ரேட் ஆகுது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் எத்தனை தருவாங்க காப்பி அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபோட்டோ எடுக்க போகிறது நான் பின்னாடி வரேங்க. இந்த நண்டு சிண்டு எல்லாம் முன்னாடி போயிருச்சு. இது தாங்க அந்த ஷாப்போட பேர், ஸ்மார்ட் இம்ப்ரெஷன் ஸ்டுடியோ. நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரல, 3rd டைம் வந்து வந்திருக்கோம். ஸோ உள்ளார் போயிட்டு காமிக்கிறேன். போங்க உள்ளார் போங்க. ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து பிரிண்ட் அவுட்காக A4 கலர் ஒரு சைடுக்கு வந்து 1 ரியாலு, பிளாக் அண்ட் ஒயிட் வந்துட்டு 0.3. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா A3 கலர் ஒரு சைடுக்கு 3 ரியால், A4 பிளாக் அண்ட் ஒயிட் வந்து 1 ரியால். ஸோ மீதி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இங்கே போட்டிருக்காங்க. வாட்ஸ்அப் கூட இருக்குது, இங்கே வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஐடி கார்டு, அதுக்கப்புறம் கப்பில் வந்து பிரிண்ட் போடுவாங்கள்ல அந்த இது, ஷீல்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ரெசின் ஆர்ட் கூட வச்சுருக்காங்கங்க. சூப்பராக இருக்குது. கீ செயின் பார்க்கவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைல்ஸு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. போட்டிருக்காங்க பாருங்கள் என்னென்ன இது இருக்குது அப்படின்ட்டு. ஃபோட்டோ காப்பி, டாக்குமெண்ட் ஸ்கேனிங், புக்கு வந்து பைண்டிங் பண்ணுறது, டிஜிட்டல் பிரிண்டிங், டிசைன் ஒர்க்கு அப்படின்னு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட இது வந்து அவங்களோட டைமிங்ஸுங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சாட்டர்டே டு தேர்ஸ்டே வந்து 8 to 1, அப்புறம் 3:30 to 10, ஃப்ரைடே வந்து 4 to 10. இந்த மாதிரி மெனு கார்டு கூட இவங்க பண்ணுறாங்கங்க. நிறைய வச்சுருக்காங்க இது மாதிரி.
இங்கே ஃபோட்டோ ஸ்டூடியோக்குள்ளார இப்படி தாங்க இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெயிட் பண்ணுறதுக்காக ஒரு ஷோஃபா இது வந்து போட்டிருக்காங்க. விசாகன் குடி உட்காந்துட்ருக்கு. என்னப்பா மெனுலாம் பார்த்துட்டியா? சரி பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்தாச்சுங்க. இது வந்து 4 காப்பி எவ்வளோ சார்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 15 ரியால். நம்மளுக்கு 4 போதும். ஆக்சுவலாக ஒன்றே போதும் தான், பட் ஒன்று எடுக்க முடியாது இல்லையா, அதனால 4 எடுத்தாச்சு. இந்த சைட் பார்த்திங்கன்னா கிம்ஸ் ஹெல்த் இருக்குது, நம்ம கிராண்ட் மாலு, ஆரியாஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெயிட்டிங் டைமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் எடுத்துட்டோங்க. இப்போ எங்கப்பா வந்திருக்கோம்? ஆமாங்க, லூலு ஷாப்பிங்காக வந்திருக்கோம். வீக்லி ஷாப்பிங். ஆமாம், லிஃப்ட் பார்த்தா தெரியுமா இங்கே லூலு நினைச்சிருக்கா. இப்போ லூலுவில் என்ன ஆஃபர் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா 10, 15, 20, 30 ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்குங்க. டான்ஸ் ஆடிக்கிட்டே ஓடு. பிஸ்தா ரோஸ்டட் வந்து 20 ரியல் தாங்க ஆஃப் கேஜி. சரி இது ஒன்று எடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து சால்ட்டு போட்டது, இது வந்து சால்ட் இல்லாதது, அடுத்தது வந்து லெமன் போட்டது. இது மூணுமே ஆஃப் கேஜி 20 ரியல் தான் போட்டிருக்காங்க. பாப்கார்ன் சீடு வந்து வாங்கியிருக்கேங்க. நம்ம வீட்டிலே வந்து பாப்கார்ன் செஞ்சுக்கலாம். இது வாங்கிட்டோன்னா இது வந்து கேஜி வந்து 7 ரியல் கிட்ட வருது. இது கிரில்டு கேஷுங்க. இந்த பாக்ஸ் வந்து 20 ரியலு. இதுவும் ஆஃபரில் போட்டிருக்காங்க. சரி இது ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. முன்னாடி வந்து 25 ரியல், இப்போ வந்து 20 ரியல். குட்டீஸ்க்கு வந்து ஜெல்லி வேணும்னு கேட்டாங்க, அதனால் இதில் வச்சு நம்ம ஜெல்லி செஞ்சு கொடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. சரின்ட்டு 2 தேங்காய் எடுத்தாச்சு. ஒன்று வந்து 2 ரியல், 2 தேங்காய் 5 ரியல். கிழங்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குங்க. சரின்ட்டு இதில் 2 எடுக்கலாம் அப்படின்ட்டு. குட்டீஸ்க்கு வந்து இதில் சிப்ஸ் போட்டால் ரொம்ப பிடிக்கும், அதனால் இதை 2 எடுத்துப்போம். ஸ்நாக்ஸ் ரொம்ப வாங்கலை, ஒரு 2 பேக்கெட் தான் எடுத்தோம், அதனால் வீட்டிலே இது வந்து பண்ணி கொடுத்துருவேன். லூலு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பிரியாவில் வந்துட்டு பூண்டு ஊறுக்காய் வந்து வாங்கியிருக்கோங்க. பிரியாவில் எல்லா பிக்கிளுமே சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் மாங்காய் அதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த தடவை வந்துட்டு பூண்டு வாங்கியிருக்காரு. வீக்லி ஆஃபராக இந்த மாம்பழம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. இது எவ்வளோன்னா 4.25 ரியல் வருது. இது வந்து பாகிஸ்தான் மாம்பழம். சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அங்கே ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்களா, கேட்டேன் இது நல்லா இருக்குமா அப்படின்ட்டு. நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் 2 எடுத்தாச்சு. குட்டீஸ்க்கு வந்து 2 ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருந்தாருங்க. இது வந்து நேந்திரன் சிப்ஸு, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வறுத்தது. ஹல்திராம்ஸோட மூங் தால் இது. ஸோ இதுவுமே 2மே நல்லாயிருக்கும். இது வந்து அஜ்வாவோடது. அஜ்வாவில் எல்லா ஸ்நாக்ஸுக்குமே நல்லாயிருக்கும், அதனால தான் சரின்ட்டு இது வாங்கியாச்சு. ஏதோ நூடுல்ஸ் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு, ஆனால் இது ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்னு சொன்னார். சரி இது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் குச்சவள்ளி கிழங்கு வாங்கியிருக்கோம் இல்லையா, அது வந்து சிப்ஸ் போடணும். இதெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் அடுத்து அது போடணும். வெளியில் போயிட்டு வரோம், லேட் ஆகிடுச்சிங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 ஆகுது. என்ன பண்ண போகிறேன்னா செடிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். அதுக்காக தான் வந்தாச்சு. எப்பயுமே மார்னிங் ஈவினிங் 2 டைம் வந்து கண்டிப்பாக செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். ட்ரெஸ் கூட எல்லாமே காஞ்சிருச்சு. இது வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க காயப்போட்டேன். நியர்பை ஒரு 3:30 கிட்ட தான் காயப்போட்டேன். அதுக்குள்ளார பாருங்கள் சூப்பராக காஞ்சிருச்சு. என்ன பண்ணுறீங்க? அச்சுக்கு செடிக்கு தண்ணி ஊற்ற பிடிக்குமா? பெருசாகுமா செடிக்கு தண்ணி ஊற்றுனா? பாரு கரப்பாம்பூச்சி போகுதா. சரி பார்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறப்ப பார்த்து தாங்க ஊற்றணும். ஏன்னா தண்ணி வந்து கொதிக்க வரும் இங்கே. அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பக்கெட்டில் 2 பக்கெட் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் செடிக்கு வந்து தண்ணியே ஊற்ற ஆரம்பிப்பேன். அப்போ கொஞ்சம் சூடு எல்லாம் குறைஞ்சிரும். இப்போ கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது, ரொம்ப சூடாலாம் இல்லை தண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். ஓகே பாய்.